வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அதிகாரிங்க கிட்ட விஷயத்தை கேக்குறாரு. இது மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃப் ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல, சோ அதுக்கு சம்பந்தமானவங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சார், இது மாதிரி நாங்க இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருச்சு சார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தலைவன் இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் சார். அவனை மட்டும் நாம புடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கே நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா சார், சீக்கிரம் அதை கண்டுபிடிங்க. இந்த விஷயத்த யாரு பண்ணாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனைய கொடுத்துதான் ஆகணும். இதனால இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா சார், நானே அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்க சார், அவனை பிடிச்சிட்டா எனக்கு வந்துட்டு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு சம்பந்தமானவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு தேடும் பொழுது அதுல 2 பேரு அந்த கடையில வேலை பார்த்தாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில் அதிகாரிங்களுக்கு கிடைக்குது. அவங்க 2 பேரையும் போயிட்டு அதிகாரி விசாரிக்கிறாங்க. இங்க பாருங்கடா, உண்மையை சொல்லுங்கடா. அந்த 2 பேரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், சார், நீங்க சொல்றதுக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை சார். அந்த பொண்ணு தேவையில்லாம என் மேல அவ்வளோ பெரிய புகார் கொடுத்துட்டு சார். அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, டேய், நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்க வந்திருக்கேன். இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா யாரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அதிகாரிங்க டக்குன்னு அவனை கைது பண்றாங்க. இதை பார்த்ததும் அந்த பையனோட அம்மா அப்பா 2 பேருமே, சார் சார், என் புள்ள இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவான் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஆனா இவன் அதை பத்தியெல்லாம் யோசிச்சு பார்க்காம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு அவரை வந்து கைது பண்றதுக்காக அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு அந்த அப்பா அம்மா 2 பேருமே கவலைப்படுறாங்க. அந்த முருகனை அதிகாரிங்க நேரா செல்லுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு, இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியும், சொல்லுடா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்ட்டு. அப்போ அவனை வெளுத்து கட்டினத்தோட அவன் சொல்றான், சார் சார், ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு மருது சார். அதிகாரிங்க சொல்றாங்க, சரி, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார், அவர் வந்து கண்ணாடி போட்டிருப்பாரு சார், தாடி வச்சிருப்பாரு, ஹைட்டா இருப்பாரு, அவ்வளோதான் சார் எங்களுக்கு தெரியும். அதிகாரி சொல்றாங்க, சரி, அவனோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? அவனை சந்திக்கிறதுக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார், அவரை சந்திக்கணும் அப்படின்னா எங்க மேனேஜரை பார்த்தா சார் சந்திக்க முடியும். உடனே அதிகாரி சொல்றாங்க, சரி, உன் மேனேஜருக்கு இப்பயே ஃபோன் பண்ணி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சார், அவர் வந்துட்டு அவரா வந்து பார்த்தாதா சார், நம்மளா போயிட்டு அவரை பார்க்க முடியாது. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, அப்படியா, நம்மளா போய் பார்க்க முடியாதா? இப்ப பார்த்தே ஆகணும், உன்கிட்ட வீடியோ இருக்கு, காமிக்கணும் அப்படின்னு சொல்லு, உடனே கண்டிப்பா அவன் உன்னை சந்திக்கணும்னு சொல்லுவான். இதை கேட்டதும் ஒரு, சரிங்க சார், நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கால் பண்றாங்க. அப்ப அந்த மேனேஜர் அட்டன் பண்ணி, சொல்லுங்க தம்பி. அப்ப முருகன் சொல்றாரு, சார், என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு சார், அந்த வீடியோவை நான் சாருக்கு அனுப்பணும் சார், பட் சாரை நீ நேரடியாக பார்க்கணுமே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நேரடியாக பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அதுக்கு இவர் சொல்றாரு, சார் சார், நீங்க இது மட்டும் உதவி பண்ணுங்க சார். உடனே அவர் சொல்றாரு, சரி சரி, நேரடியாக பார்க்கலாம், அவரோட வீட்டோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன், அங்கே போயிட்டு நீ நேரடியாக பார்த்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதையும் வரும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அட்ரஸை வாங்கி அதிகாரிங்கிட்ட கொடுக்குறாங்க. அதிகாரிங்க அதை பார்த்துட்டு, டே, இது உண்மையானதா பொய்யானதா? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார், நான் கொடுத்ததை தான் சார் கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி சரி, நீ வந்துட்டு டெய்லி இங்கே கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டு இந்த பக்கம் இந்த அட்ரஸுக்காக உள்ளதை போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்ததான் அந்த அதிகாரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு, போய் சொல்லிட்டானோ அப்படின்னு. இந்த முருகன் என்ன பண்ணுறாருன்னா,
நேரா அந்த மருதுவை போய் பார்த்து விஷயத்த சொல்றாங்க. இதை அதிகாரிங்க ஃபாலோ பண்ணி அந்த மருதுவை வந்து போட்டோ எடுத்துடுறாங்க. அவருக்கு பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த டயத்துல அவனை போய் கைது பண்றது சாத்தியம் இல்லாதது. ஏன்னா அவனுக்கு பாதுகாப்பு பலமா இருக்கு. கண்டிப்பா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற போட்டோவை நம்ம எடுத்தாச்சு. இந்த போட்டோவை வச்சு இவனுக்கு நம்ம தரமான பதிலடியை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மருதுவோட போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார், அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதிகாரிங்க சொல்றாங்க, சார் அவனை கண்டுபிடிச்சாச்சு சார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. என் ஒய்ஃபுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிறது தெரியல, ஆனா அந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி யார் காரணமா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவன் யாரு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதுவோட ஃபோட்டோ அனுப்புறாங்க. மருதுவோட ஃபோட்டோவை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் என்ன சார் இவன் ஃபோட்டோவை அனுப்புறீங்க, இவனை எனக்கு தெரியுமே அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க, இவனை தெரியுமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், இவன் இப்ப என் அத்தை வீட்டில தான் சார் இருக்கான். என் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அத்தைக்கு வந்துட்டு அவன் மருமக முறையில வரும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய ஷாக்கான விஷயத்த சொல்றீங்க? இவ்வளோ பெரிய நெட்வொர்க்குக்கு அதிபதியா இருக்கிற அவன் உங்க வீட்டில் இருக்கானா? ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், அத்தை ரீசெண்டா வந்துட்டு அவனை கூட்டிட்டு வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னசென்ட் ஆள் மாதிரியே இருந்தான். ஆனா இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கோட அதிபதி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார். நீங்க நேரா வாங்க சார், அவனை கைது பண்ணலாம். அதுவும் முக்கியமா எந்த ஆதாரமும் இல்லாம வர வேண்டாம். நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதாவது சொல்லி தப்பிச்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன வேணாலும் சரி, அவன் தப்பிச்சு போகக்கூடாது சார். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி, நாங்க எல்லா ஆதாரத்தோட வரோம், நீங்க கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப அதிகாரிங்க இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, டேய், நம்ம இவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருந்தவன் சாரோட வீட்டில் தாண்டா இருந்திருக்கான், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க நேரா அந்த ஹீரோவோட வீட்டுக்கு. அப்போ ஹீரோவும் நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப ஹீரோ வந்ததும் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் வந்தது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப கோவமா தான் இருக்கும். பட் நான் ஒரு முக்கியமான ஆதாரத்தை உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு தான் அத்தை வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற ஒரு இடத்துல இல்லை. இந்த இடத்த விட்டு இப்போ போக போறியா இல்லையா? என் பொண்ணு ஆஃபீஸ்க்கு போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. நீ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க வீட்டுல எவனையோ கூட்டிட்டு கொண்டாந்து வச்சிருக்கீங்களே, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஆதாரத்தோட நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கத்த, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய தவறு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா, எப்படியாவது வந்துட்டு இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட பழிய போடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, அப்படி ஒரு நோக்கம் எனக்கு கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து, மேடம், இது மாதிரி இங்க மருது இருக்காரா, அவரை நாங்க கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்னது, என் மாப்பிள்ளைய கைது பண்றதுக்காக வந்திருக்கீங்களா சார்? இதோ நிக்கிறானே, இவன் வந்துட்டு தேவையில்லாம என் மாப்பிள்ளை மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கான். அவரு அப்படிப்பட்டவர் கிடையாது, ரொம்ப நல்லவர். அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு. நீங்க தேவையில்லாம ஏன் மாப்பிள்ளை மேல பழி போடாதீங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், நாங்க குறிப்பிட்ட ஆதாரத்தோட தான் இங்க வந்திருக்கோம். எந்த ஆதாரமும் இல்லாம வரல. ஆதாரத்தோட வந்திருக்கிறதுனால தான் இப்போ உங்ககிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வரி மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவனே கிடையாது. இவன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் தெரியுமா அப்படின்னு
அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதுல அந்த மருதுக்கு எதிரா எல்லா ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரத்தை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், இந்த ஆதாரத்தை பார்த்த பிறகாவது நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சார், என்னால நம்பவே முடியல சார். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. மேடம், இப்போ அந்த மருதி எங்க? அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். அவன் எங்க அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சார், அவன் உள்ளாரதான் சார் இருக்கான் அப்படின்னு. அதிகாரிங்க இங்க இருந்து உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு மருதுவை பார்த்து, டேய், எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை கைது பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த மருதுவா கைது பண்றாங்க. மருது வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை, இது எல்லாமே பொய்யத்த, என் மேல எந்த தப்பும் இல்ல, இவங்க என் மேல இவ்வளவு பெரிய பழி போடுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லா ஆதாரத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாரு, நீ இப்படியே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் அவரு பயத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, என் மேல உள்ள கோவத்துல நீங்க எவ்வளவு பெரிய தப்பான முடிவு எடுக்க பாத்தீங்க. நல்ல வேலைத்த எப்படியோ வந்துட்டு இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உங்களையும் குடும்பத்தையும் காப்பாத்தியாச்சு. ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அதிகாரிங்க மருதுவை பார்த்து, வாடா போகலாம் அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியா ஈஸ்வரி, உன்னோட அவசர புத்தியால என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தியா? இதுக்குதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து எச்சரிச்சோம். தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து எச்சரிச்சோம். இப்பயாவது புரியுதா ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இப்பதான் புரியுது. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது இப்பதாங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ள மாதிரி ஒரு மாப்பிள்ள அம்மா பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால தயவு செஞ்சு நீ வந்துட்டு மாப்பிள்ளையே ஏத்துக்கோ. உன்னோட இந்த வரட்டு கௌரவத்தை விடு. ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படிங்க என்னால அப்படி மறக்க முடியும்? எங்க அம்மா இறந்ததுக்கு முக்கிய காரணமானவ அந்த பரமேஸ்வரி. அவளோட குடும்பத்தில இருந்து வந்திருக்கிற அவனை நான் எப்படி வந்துட்டு மருமகனா ஏத்துப்பேன்? என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். சோ தயவு செஞ்சு என்ன யாரும் வந்துட்டு மனசு மாத்தணும் அப்படின்னு என்னைக்குமே நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே கவலையோட பேசுறாங்க. இதை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஈஸ்வரி கொஞ்சம் கூட மாறவே மாட்டா போல அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுக்கு தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. சார், நம்ம இப்போ புதுசா வந்து ஒரு அர்ச்சனை கூடை லான்ச் பண்ணிருக்கோம். இந்த அர்ச்சனை கூடையோட ரேட் எவ்வளவு பாத்துக்கிட்டீங்கன்னா 300 rupeesக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். கோவிலுக்கு போகும் பொழுது இதை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இதுல கண்டிப்பா ஒரு வாழைப்பழம், பத்தி, மாலை, வெத்தலை பாக்கு, தேவையான பொருட்கள், அதாவது கோவிலுக்கு தேவையான பொருட்களை நம்ம அதுல வச்சு எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல அர்ச்சனை பண்றதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கலர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எங்க கிட்ட 5 daysக்கு முன்னாடியே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நாங்க கண்டிப்பா அதே மாதிரி கலர்ல நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த அர்ச்சனை கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது புது கதையில பார்ப்போம்.